தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருள் நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. மதம் என்பது வெளிப்புற காரணங்களில் மாத்திரமல்ல, ஆழமாக இதயத்தை சார்ந்தது என்பதை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நம்முடைய இதயம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை இணையதளம் ஊடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் கண்டு செபிக்கின்ற மக்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இன்னும் யாழ் மறை மாவட்டத்தை பொறுப்பெடுக்கவிருக்கின்ற புதிய ஆயருக்காக, சிறப்பாக நாளை இந்த புதிய ஆயராக நம்முடைய மறை மாவட்டத்தை பொறுப்பெடுக்க இருக்கின்ற ஆயருக்காக மன்றாடி அவருடைய காலத்தில் நம்முடைய மறை மாவட்டம் இன்னும் அதிக வளர்ச்சியை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியை தங்களுடைய திருமணத்தினுடைய ஆண்டை நினைவு கூறுகின்ற லூட்சன் சாலினி என்பவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறப்பாக இறைவன் அவரை வழிநடத்தி வந்த அருளுக்காக நன்றி கூறி தொடர்ந்தும் அவருடைய குடும்பங்களை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவாம், நீர் கற்றுத் தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகத்தின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கிறார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகிறார், மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 பங்கை படைக்கின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இவற்றை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வடிகாட்டிகளே, நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகின்றீர்கள். வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உள்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது வெளிப்புறமும் தூய்மையாகும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். முதலில் நம்முடைய உட்புறமாகிய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒருமுறை ஒரு சிறுவன் தன்னிடம் தாயிடம், நான் வீட்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய உதவுவான் என்று கூறினான். ஆனால் தாய் ஒரு அறையை மாத்திரம் அவருக்கு கொடுத்து, இந்த அறையை நீ துப்புரவாக்கி கொள் என்று சொல்லுகிறார். பின்னர் வந்து பார்த்த பொழுது தரை பளபளப்பாக இருந்தது, மேசை சுத்தமாக இருந்தது, எல்லா பொருட்களும் ஒழுங்காக இருந்தன. தாய்க்கு மிக பெரும் சந்தோஷம். தன்னுடைய மகன் அந்த வீட்டின் அறையை அழகாக துப்புரவாக்கி இருக்கிறான் என்று. அகிழ்பாடு தன்னுடைய தாய் அலுமாரியை திறந்தபோது அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அறையில் இருந்த எல்லா குப்பைகள் அனைத்தையும் அந்த சிறுவனிடத்து அலுமாரிக்குள்ளே போட்டு தள்ளி மூடியிருந்தான். உண்மையில் அவன் அந்த அறையை துப்புரவாக்கவில்லை. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வெளியே எல்லாம் சுத்தமாக இருந்தது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் குப்பை. அறை சுத்தமாக இருந்தது, அலுமாரி முழுவதும் குப்பை. ஆகவே அறையை சுத்தம் என்று சொல்ல முடியாது. இதைத்தான் நற்செய்தியில் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பரிசேயர்களை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, அவர்கள் புதினா, சதக்குப்பை, சீரகம் போன்ற சிறிய பொருட்கள் கூட 10 கொடுக்கிறார்கள். அதாவது சட்டம் சொல்லுகிறது, உங்களுடைய வருமானத்தில் எல்லாவற்றிலும் 10 கொடுக்க வேண்டும் என்று சொன்னபடியால் அவர்கள் புதினா, சதக்குப்பை, சீரகம் என்பது மிக சிறிய பொருட்கள், மிக சிறியவை. அதிலே கூட 10 கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவன் சொல்லுகின்றார், சட்டத்தின் மிக முக்கியமானவற்றை மறந்து விடுகிறார்கள். எது முக்கியமானவை என்றவற்றை 3 சொற்களிலே இயேசு சொல்லுகிறார்: நீதி, இரக்கம், நம்பிக்கையின்மை. இந்த நம்பிக்கை தன்மை இவற்றிலே அவர்கள் கோட்டை விட்டுகின்றார்கள். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், கிண்ணத்தின் உள்ளே முதலில் தூய்மைப்படுத்து, அப்பொழுது வெளியும் தூய்மைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இங்கே இயேசு சட்டத்தையோ சமய நடவடிக்கைகளோ நிராகரிக்கவில்லை. இவற்றை செய்ய வேண்டாம் என்றும் அவர் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சிறியவற்றை செய்கின்ற பொழுது பெரியவற்றை மறந்து விடாதீர்கள். ஆகவே உண்மையான பக்தி என்பது வெளிச்சடங்குகள் அல்ல. நான் வெளிப்புறமாக சமய சடங்குகள், திருப்பலிக்கு போகிறேன், சபத்தை சொல்லுகிறேன், சிவமாலையை சொல்லுகிறேன், அவை மாத்திரமல்ல, அவை தேவை. ஆனால் அதற்கு மேலாக எதை செய்ய வேண்டும் என்றால் உள்ளத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் மிக்கா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார்: நீதியை செய்யுங்கள், இரக்கத்தை கடைப்பிடியுங்கள், இறைவனோடு தாழ்மையோடு நடவுங்கள். இதுதான் மிக முக்கியம் என்று இறைவாக்கினர் மிக்கா சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு ஆழமான இறையியல் கருத்தை நமக்கு இறைவன் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெளியிலிருந்து உள்ளே செல்வதல்ல,
உள்ளேயிலிருந்து வெளியே வருவது. ஆகவே இன்று திருப்பலியில் நாங்கள் எங்களுடைய இதயத்தை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற முகத்தை மட்டுமல்ல, நீர் மட்டுமே காணும் என் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். என் பக்தி நீதியாகவும், என் விசுவாசம் இரக்கமாகவும், என் செபம் நல்ல செயலாகவும் மாற எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் இந்த வேளையிலே சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, உம் திருவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள் அனைவரையும் நீர் வழிநடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள்ள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து அவர்கள் வெற்றி கொள்ள அவர்களுக்கு நீரே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலகு சார்ந்த விடயங்கள் பற்றி எண்ணாமல் என்றும் உம்மையே தேடி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இறைமக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்களது வாழ்வு செப வாழ்வாகவும், எங்களது சிந்தனைகள் தூயதாகவும், எங்களது நடத்தைகள் நேர்மையானதாகவும், எங்கள் செயல்கள் உண்மையுள்ளவையாகவும் அமைய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, உமது கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளங்கள் வழியாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்து அவற்றை நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவாம், இன்றைய நாளில் நீ நமக்கு தந்திருக்கின்ற ஆழமான செய்திக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் எங்களுடைய வெளிப்புற வாழ்வை மாத்திரம் சிந்திக்காமல் எங்களுடைய அக வாழ்வை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் இல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதோவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடு மன்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவனுடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஒரு ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானுதலத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்தில் நெய்யப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. மெழுகாகினேன் திரியா
என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையாக நலந்தரும் மருந்தாக செயற்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்று அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அலகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவேடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.